இன்னைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்து பல அறிவிப்பு பலகைகளையும் அது வந்தபோது அதுல இருந்த ஆனந்தம் இருக்கு பாருங்க. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு செலவு மிச்சப்படுத்துறோம், அங்க இடம் இல்லை, அதனாலதான் அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாடுன்னு எழுதுறதுக்கு உங்களுக்கு என்னடா வலிச்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. இன்னைக்கு அதை விஜய் அவர்கள் சரி பண்ணியிருக்காரு. டாஸ்மாக் விஷயத்துல சரி பண்ணியிருக்காரு. மறுபடியும் பரந்தூர் விமான நிலையத்தில் சரிப்படுத்தியிருக்காரு. உரிமை தொகை கொடுத்திருக்கார், மாணவர்களுக்கான தொகை கொடுத்திருக்கார். இதுக்கு மேல நீங்க என்ன குற்றம் சொல்லுவீர்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. சோ கிரிட்டிசிசம் பண்ணுங்க, அது சரியான கிரிட்டிசிசமா இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். மறுபடியும் நீங்க வெறுப்பை விதைக்க மக்கள் இதை பார்க்கும்போது உங்கள் மீதான வெறுப்பு தான் இன்னும் அதிகமாகும். ஒண்ணுமே கிடையாது. விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மாசுக்கு ஜஸ்ட் வெளியில பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எப்பா இப்படி எல்லாம் செஞ்சாங்க, நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வீடியோ முடிஞ்சு நீங்க வச்ச எல்லா கிரிட்டிசிசமும் அதோட முடிஞ்சு போயிடும். சோ இவ்வளவு வலுவா இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இவ்வளவு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது நீங்க கிரிட்டிசிசம் வைக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப வேலிடா, ரொம்ப மெச்சூரா வைக்கணும். இம்மெச்சூரா வைக்காதீங்க. தேவையில்லாம ரீல்ஸ் அரசியல் பண்றீங்க. உதயநிதி அவர்கள் ரொம்ப பெரிய அளவுல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தோணுது. அதனாலதான் அந்த மனுஷன் அப்படிலாம் பேசிட்டார். அதுவும் இல்லாம இப்ப உங்களுடைய அரசு அறிவிப்புகள் ட்விட்டர்ல நீங்க எழுதுறது எல்லாமே ரொம்ப பிழையா இருக்கு.